ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, நாங்கள் மயிலம் கோயிலுக்கு போனோம். எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விக்ரவாண்டி டோல்கேட் தாண்டி அங்கே போகணும். திண்டிவனத்துக்கு அருகிலேயே இருக்கிறது. அந்த மயிலம் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. குன்றின் மேல் இருக்கும் முருகனை போல. இதுதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் போன அன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு 4வது நாள் திருவிழா. அப்போ போயிருந்தோம். கோயிலெல்லாம் நல்லா அருமையாக இருந்தது. இதுதான் ராஜகோபுரம். இது மண்டபம் உள்ள போகிறது. டிக்கெட் கவுண்டருக்கு போய் அங்கேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ. இதெல்லாம் அந்த காலத்தில் கற்கோயில் செஞ்சது. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அமைஞ்சது அப்படிங்கிறாங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே கற்கோயிலால் இருந்தது. வெளியே சுற்றியும் அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. காலை நேரம் 7-8 மணி இருக்கும். அப்போதான் இதெல்லாம் மேக மூட்டங்களோட அவ்வளோ ரம்யமாக இருந்தது. வேல், பெரிய வேலுங்க. அந்த வேலை சுற்றி விளக்குகள் ஏற்றப்படுகிறது. 6 விளக்குகள் கொண்டு அவ்வளோ ரம்யமாக ஏற்றப்படுகிறது. இந்த கோயிலின் வரலாறு என்னன்னா, சூரபத்மன் முருகப்பெருமானிடம் தவம் இருந்து பெற்றதாக, தவம் இருந்து இந்த கோயில் மயில் வடிவம் மேல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சூரபத்மநாபன் மயில் போல காட்சி அளித்ததுக்கு இந்த கோயில் மயிலம் என்று கூறப்படுகிறது. பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். ஃபுல்லாவே நாங்க பங்குனி உத்தரத்துக்கு போனதுனால லைட்டுங்க டெக்கரேஷன் பண்ணி சுத்தி மாவிலையெல்லாம் கட்டி உள்ள எல்லாம் கரும்பு வச்சு, முருகருக்கு பிடித்த கரும்பு இதெல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. இது படியில் ஏறது இறங்குறது எல்லாமே. இது 700 படி கிட்ட இருக்குதுங்கிறாங்க. வண்டியில் வாகனங்களும் போகலாம், காரு பஸ்ஸு எல்லாமே போகலாம். பங்குனி உத்திரம் திருவிழா அன்னைக்கு முடியாது, அதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே இதுதான் முன்னாடி, மேலே ஏறதுக்கு முன்னாடி விளக்குகள் ஏற்றப்பட்டு நம்ம போகலாம். இது வாகனங்கள் நிற்கிற பார்க்கிங் ஏரியா. நம்ம வாகனங்கள்லாம் கொண்டு இது பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு நிறைய பேர் போறாங்க. இங்க என்னன்னா, முருகர் வள்ளி தெய்வானை கல்யாண கோலத்தில் நிற்பதால இங்க பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி கல்யாண நாள் செய்வாங்க. 200-300 கோயில் சுத்தியும் அவ்வளோ கிராண்டா கல்யாணம் பண்ணி, முருகருக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே சாப்பாடு எல்லாம் போட்டு செய்யறாங்க. இதுதான் அக்னி தீர்த்தம். இது நிறைய தண்ணி இருக்கும் பாருங்க. இந்த அக்னி தீர்த்தத்தை குளிக்கெல்லாம் அலோடு இல்லை. கோயிலுக்கு இதுதான் எடுக்கிறேன். அங்க விளையிற சிறு வெங்காயம் அவ்வளோ ஃபேமஸ். மயிலம் கோயிலுக்கு அருகே சிறு வெங்காயம், வெள்ளை வெங்காயம் எல்லாமே அங்க கிடைக்கும். அவங்களே வயலுக்கு முன்னாடி அறுவடை பண்ணி சின்ன சின்ன கடைகளாகவும் இருக்குது. இது காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காராமணியும் அவங்க தோட்டத்தில் விளைஞ்சது தான். அங்கே ஃபுல்லாகவே இதுதான் பண்ணுறாங்க. இங்கே இந்த கோயிலில் ரொம்ப கடவுள் அருமையாக இருக்கும். வேலும் மற்றொரு கையில் சேவலுடன் கூடிய கொடியும் இருக்கும். இந்த பக்கம் வள்ளி தெய்வானை வீற்று இருப்பாங்க. நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு. திருமண தடை ஏற்பட்டு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் திருமண தடை வேண்டிட்டு வந்தா திருமண தடையிலிருந்து நீங்கி கல்யாணம் வைபோகங்கள் கிடைக்கும் என்று ஐதீகம். அதனால இந்த ஊர் சுத்தி, அதாவது மயிலத்தை சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே இங்கதான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இறைவனிடம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதோட வரலாறும் மிகவும் அருமையாக இருக்கும். கேளுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வருது பாருங்க, அதோட வரலாறு. இது பங்குனி உத்திரத்துக்கு. பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப ஃபேமஸா நடக்கும். 12 நாள் நடக்கும். பிரம்ம உற்சவம் மாதிரி நடக்கும். தேர் இருக்கு, தெப்பல் தேர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது அழகு குத்தி, மொட்டை அடிச்சு, காவடி எடுத்து எல்லாமே பங்குனி உத்திரம் இந்த 12 நாளும் செமையா இருக்கும். பார்க்கறதுக்கும் அருமையா இருக்கும். தேர் திருவிழாலாம் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது என்னன்னா, சூரபத்மன் முருகனை அடைவதற்காக தவம் இருந்த இடம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் மயில் போல தவம் இருந்த இடம். கடும் தவம் இருக்கும்போது முருகனை காட்சி தந்து, அதாவது முருகன் சொல்றாராம், என்னுடைய வாகனமாக மயிலை போல நீ வந்துவிடு அப்படின்னு சொல்றாராம். இந்த மலை போல இருக்குமா. மலை, அதாவது அந்த தலை உச்சியில கோயில் இருக்கிறது மலை, அதாவது மயில் மேல கொண்டை இருப்பது போல இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மயிலத்துக்கு வாங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாம் நிறைவேற்றி வைப்பா.